தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து தலைமைச் செயலாளர் தலைமையில் இன்று ஆலோசனை நடைபெறவுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சற்று முன்பாக சென்னை காவல் ஆணைய சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது தலைமைச் செயலாளர் தலைமையில் இந்த ஆலோசனை நடைபெறுவது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் டிஜிபி, உள்துறை செயலாளர், சென்னை மாநகரின் புதிய காவல் ஆணை உள்ளிட்டோர் பங்கு பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவது குறித்து முக்கிய அறிவுரைகள் வழங்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தலைமைச் செயலாளர் தலைமையிலான இந்த ஆலோசனை கூட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலவரம் தொடர்பாக தலைமைச் செயலாளர் தலைமையில் இன்று மாலை ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலவரம், கொலை கொள்ளை சம்பவங்கள், போதைப் பொருள் நடமாட்டம் உள்ளிட்டவை குறித்து தலைமைச் செயலாளர் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று மாலை 6 மணி அளவில் ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக சென்னை பெரம்பூர் பகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து தலைமைச் செயலாளர் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தற்போதைய பொறுத்தவரையில் சென்னை மாநகர காவல் ஆணையர் பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை மாநகரத்தின் புதிய காவல் ஆணையராக அருண் IPS நியமனம் செய்து தமிழ்நாடு அரசின் தரப்பில் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு ADGP ஆக டேவிட்சன் தேவாசிர்வாதமும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் இந்த ஆலோசனை கூட்டத்தில் டிஜிபி, உள்துறை செயலாளர், சென்னை மாநகரத்தின் புதிய காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அருண் IPS உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்பார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவது, குற்றவாளிகளுக்கு அதிகப்படியான தண்டனையை விதிப்பது, உடனடியாக குற்ற சம்பவங்களை தடுப்பது, குற்றவாளிகளை கைது செய்வது உள்ளிட்ட நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்தும் பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.